ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று போகி திருநாள், அருமையான நாள். இன்றைய நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும், நம்முடைய மனதிலே இருக்கின்ற கசடுகளை எல்லாம் நீக்கி அவற்றை அந்த பழைய பொருட்களோடு அவற்றையும் சேர்த்து எரித்துவிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற அற்புதமான அந்த வாசகத்தோடு இன்றைய நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே நல்ல ஒரு தெய்வ பக்தியையும் தேசபக்தியையும் எல்லோரிடமும் நன்கு மரியாதை கொடுக்கின்ற நல்ல பண்புகளையும் வளர்த்து கொண்டு, பெண்களை மதிக்கின்ற ஒரு பாங்கை வளர்த்து கொண்டு, பெரியோர்களுக்கு அவர்களுக்கான மரியாதையை கொடுக்கின்ற பண்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு, இப்படி நம்மிடையே நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு வருகின்ற நாட்களை பொங்கலை போல எல்லா நாளும் தித்திக்கும் பொங்கலாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் என்று மனமார்ந்த போகி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பண்டிகை காலங்கள் இந்த வாரம் முழுக்கவே எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம். யாருக்கு சந்திராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நல்ல மகிழ்ச்சியான நாட்கள் வர இருக்கின்ற நாட்கள். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் என்றென்றைக்கும் தங்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று 14/1/2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 30ஆம் நாள். மார்கழி மாதம் இன்றோடு நிறைவு பெற்று நாளை தை மாதம் பிறக்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆக தை பிறந்து நமக்கெல்லாம் ஒரு நல்வழியை காட்ட இருக்கின்றது. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:01. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாள் போகி பண்டிகையோடு சேர்ந்து ஏகாதசியும் வருகின்றது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன்கிழமை ஏகாதசி எல்லாம் ஒன்றாக சேர்கின்றது. நாளைய தினம் சூரிய பகவானை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். ஆக இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரத்திலே கலை, கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை எல்லாம் செய்யலாம். ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது விஷயமாக வழக்கறிஞரை பார்க்கலாம். புது கணக்கு துவங்கலாம். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை இந்த நேரத்திலே செய்யலாம். ஆக அதற்கெல்லாம் சிறப்பான ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காப்பது நல்லது. எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 2:20 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். இன்றைய திதி இன்று இரவு 7:43 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி துவங்குகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் காலை 2:20 வரை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பிறகு அஸ்வினிக்கு தொடங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமம் என்றாலும் போகி பண்டிகை நல்ல நாள். ஆகவே இந்த சந்திராட்டமத்தை எல்லாம் மனதிலே நினைத்து கொள்ளாமல் பண்டிகையை நல்ல விதமாக கொண்டாடுங்கள். வெளியூர் பிரயாணங்களை இன்றைய நாளிலே தவிர்ப்பது நல்லது. பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய முயற்சிகளை, அதாவது புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. தை பிறந்தவரும் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிடுங்கள். ஒரு 2-3 நாட்களுக்கு உங்களுடைய புது முயற்சிகளை தள்ளி போடுங்கள். மற்றபடி தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். போகி நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் விரைவில் தீர்வு காணும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அருமையான நாள் இது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாள் இன்றைய நாள். கொண்டாடுங்கள் இந்த நாளை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உடலாரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். ஆக
இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், ஏற்றத்தை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அருமையான நாள் இது. வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற அருமையான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சொட்டாணிக்கர பகவதி தாயே, காத்திடனும் நாளும் நீயே, உன் கோவில் வந்தோம் அம்மா, உன் நாமம் சொன்னோம் அம்மா. சொட்டாணிக்கர பகவதி அம்பாள் பலவிதமான ரூபங்களிலே பலவிதமான வடிவங்கள் எடுத்து பாரதம் முழுவதும் மக்களை காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆதிசக்தி மகேஸ்வரியானவள் கேரளத்திலே சொட்டாணிக்கரையிலே பகவதி அம்மனாக கோவில் கொண்டிருக்கின்றார். அந்த சொட்டாணிக்கரை பகவதி அம்மனை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சொட்டாணிக்கரை பகவதி அம்மனுடைய அவதாரங்களிலே பகவதி அம்மன் மிக மிக ஒரு முக்கியமான அவதாரம். மனது ஒரு விதமான சஞ்சலத்திலே இருப்பது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு மந்தமான நிலை இருப்பது, இப்படிப்பட்டவர்கள் முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் அவர்களுடைய மந்த நிலையானது தீர்ந்துவிடும். ஒரு சிலர் நீங்களே பார்த்திருப்பீர்கள், அக்கம் பக்கத்திலே நன்றாக படித்திருப்பார்கள், மிகப்பெரிய பட்டங்களை எல்லாம் வாங்கியிருப்பார்கள். ஆனால் சம்பாதிப்பதற்கோ வெளி உலகத்திலே சென்று நன்கு பழகுவதற்கோ கூச்சப்படுவார்கள். ஏதோ ஒரு தடை அவர்களுக்கு இருந்து அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கும். லட்சக்கணக்கிலே பணத்தை செலவு செய்து படித்துவிட்டு ஆனால் அந்த படிப்பின் மூலமாக எந்த விதமான உபயோகமும் இல்லாமல் இருப்பார்கள் ஒரு சிலர். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த மனநலம் நீங்குவதற்கு அருமையான கோவில் இந்த கோவில். இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் என்பது
கேரள மாநிலத்திலே எர்ணாகுளம் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில். பரசுராமர் ஐயப்பன் கோவிலை உருவாக்கினார், இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலை உருவாக்கினார். இவையெல்லாம் பரசுராமரால் ஸ்தாபிக்கப்பட்ட கோவில்கள். அதனால்தான் கேரளத்துக்கு கோவில் க்ஷேத்திரம் என்றே பெயர். மேலும் கேரள மாநிலத்தை பரசுராம க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலம் என்பதால் பரசுராம க்ஷேத்திரம் என்று அழைப்பார்கள். இங்கு அன்னை ராஜராஜேஸ்வரி என்ற பெயரிலே பகவதி அம்மன் அழைக்கப்படுகின்றார். இந்த அம்மன் மகாவிஷ்ணுவினுடைய சகோதரி, அதாவது சக்தி தேவி பார்வதி. இவளை வணங்கும் போது அம்மே நாராயணா தேவி நாராயணா என்ற அந்த கோஷமானது எங்கும் ஆலயத்திலே ஒலிக்கின்றது. 3 வடிவங்களிலே இந்த ஆலயத்திலே அன்னை காட்சி தருகின்றார். இந்த கோயிலுடைய மிக சிறப்பான அம்சம், இந்த 3 வடிவங்களிலே தேவி காட்சி அளிப்பதால். அதாவது காலையிலே சரஸ்வதி தேவியாக காட்சி தருகின்றாள் அன்னை. அப்போது வெண்ணிற ஆடை அணிந்து கலைவாணியாக சரஸ்வதி தேவியாக அருள்பாலிக்கின்றாள். அப்படிப்பட்ட அன்னையானவள் நண்பகலிலே, அதாவது உச்சி வேளையிலே மகாலட்சுமியாக காட்சி தருகின்றாள். சிவகப்பு நிற ஆடை அணிந்து செல்வத்தின் அதிபதியாக, நமக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்குகின்ற தெய்வமாக மகாலட்சுமியாக காட்சி தருகின்றாள். மாலையிலே நீல நிற அல்லது கருப்பு நிற ஆடை அணிந்து வீரம் செறிந்த துர்க்கை அம்மனாக பத்ரகாளி ரூபத்திலே நமக்கு காட்சி தருகின்றார். இப்படி 3 நிலைகளாக அம்பாள் நமக்கு காட்சி தருகின்றார். சோட்டானிக்கரை கோவிலினுடைய வரலாறு என்று பார்த்தோமானால், ஆதிசங்கரர், ஜெகத்குரு ஆதிசங்கரர் மூகாம்பிகையை தன்னுடைய ஊரான கேரளாவிற்கு வரும்படி வேண்டினார். தேவி அதற்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரே ஒரு நிபந்தனையை விதித்தார். நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன் சங்கரா, ஆனால் எக்காரணம் கொண்டும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து விட்டால் நீ எங்கு பார்க்கின்றாயோ அந்த இடத்திலேயே நான் நின்று விடுவேன் என்றார். சங்கரரும் நடந்தார். கொலுசு சத்தம் கேட்டுக்கொண்டே வந்தது. ஒரு இடத்திலே சத்தம் நின்று விட்டது. சங்கரருக்கு அம்பாள் சொன்னதை மறந்து திரும்பி பார்த்து விட்டார். அங்கேயே சிலையாகி விட்டாள் தேவி. அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை தலம். சங்கரர் மிகவும் வருந்தினார். அப்போது அன்னை, வருந்த வேண்டாம், நான் கேரளாவிலே சோட்டானிக்கரையிலே அதிகாலை வேளையிலே ஜோதி வடிவமாக தோன்றி அருள்பாலிப்பேன் என்று வாக்களித்தார். அதனால்தான் இன்றைக்கும் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலிலே நடை திறக்கும் முன்பே சோட்டானிக்கரையிலே அதிகாலை பூஜை முடிந்துவிடும். அன்னை காலையிலே இங்கு வந்துவிட்டு கொல்லூருக்கு திரும்பி செல்வதாக ஐதீகம். இந்த அற்புதமான காட்சியை நாம் சோட்டானிக்கரையிலே தரிசனம் செய்யலாம். சோட்டானிக்கரைக்கு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே சென்று வழிபடலாம். எல்லோரும் சென்று வழிபடும் போது நம்முடைய உள்ளமானது திடப்படும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தாயவள் நமக்கு காவல் இருக்கின்றாள் என்கின்ற தைரியத்திலே அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கும். மகாசக்தியானவள் நமக்குள்ளே இருந்து நமக்கான சக்திகளை அதிகப்படுத்தி நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கான வழிகளை காட்டுவார். இந்த பகுதியானது மிகுந்த வனப்பகுதியாக இருந்தது. கேரளா என்பதே வனப்பகுதி தானே, வனம்தான் அதிகம். அங்கு கண்ணன் என்கின்ற வேடன் அக்காலத்திலே வசித்து வந்தான். அவன் தினமும் ஒரு மிருகத்தை பலியிடுவது வழக்கம். ஒரு முறை அவனிடம் ஒரு அழகான பசு கன்றோடு சிக்கியது. அதை கொல்ல மனம் இல்லாமல் வளர்த்து வந்தான். காலப்போக்கிலே அவன் மனம் திருந்தினான். ஒரு நாள் அந்த பசு இறந்து போய்விட்டது. அதை தன் வீட்டில் அருகிலேயே புதைத்து விட்டான். சில காலம் கழித்து ஒரு முதியவர் அங்கே வந்தார். பசு புதைக்கப்பட்ட இடத்திலே ஒரு கல்லை கண்டார். அது தெய்வீக சக்தி வாய்ந்த கல் என்பதை உணர்ந்தார். அந்த இடத்திலே தான் இன்று நாம் வணங்குகின்ற சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. கீழ்காவு பகவதி என இந்த
ஆலயத்தை அழைப்பார்கள். சோட்டானிக்கரையினுடைய இன்னொரு பகுதி கீழ்காவு என்பதாகும். இது கோவிலுடைய கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சற்று தாழ்வான இடத்திலே அமைந்திருக்கின்றது. இங்கு அன்னை பத்ரகாளியாக உக்ர ரூபத்திலே நமக்கெல்லாம் காட்சி தருகின்றாள். அதனால்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குணமடைந்து விடுவார்கள். என்ன 40 நாட்கள் இந்த ஆலயத்திலே தங்கியிருக்க வேண்டும். 40 நாட்கள் இந்த ஆலயத்திலே தங்கியிருந்து கீழ்காவிலே தினமும் மாலையிலே குருதி பூஜை நடைபெறும். சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரை, சிகப்பு நிறத்திலே இந்த நீர் இருக்கும், அதனை தேவிக்கு அர்ப்பணிப்பார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்ததான ஒரு நீர். ஆணை அடிக்கும் மரம் ஒன்று இருக்கின்றது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தீய ஆவிகளால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் இங்கு இந்த பலா மரத்திலே தங்கள் முடியுடன் சேர்ந்து ஒரு பகுதியை ஆணி அடித்துவிட்டு சென்று விட்டால் அவர்களுடைய மனநல பாதிப்பு நீங்கிவிடும் என்பது ஐதீகம். ஆக அற்புதமான இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்திலே மூலவராக இங்கே தேவி அமர்ந்திருந்தாலும் அவளுக்கு அருகிலேயே மகாவிஷ்ணு கோவில் கண்டிருக்கின்றார். எனவே இங்கு வந்து வணங்கும் போது லக்ஷ்மி நாராயணனை வணங்கிய பலன் கிடைக்கும். அதனால்தான் அம்மே நாராயணா, தேவி நாராயணா என்று நாராயணனுடைய பெயரையும் சேர்த்து சொல்கின்றார்கள். குறிப்பாக கும்ப மாதத்திலே வருகின்ற மக நட்சத்திரம் இங்கு மிக சிறப்பு. அன்று மதியம் 2 மணிக்கு தேவி தங்க ஆபரணங்களை எல்லாம் பூட்டி சர்வ அலங்காரத்தோடு காட்சியளிப்பார். இதை தரிசித்தால் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். ஆக இப்படிப்பட்ட நமக்கு தொழில் ரீதியான வெற்றிகள், வாழ்க்கையிலே வெற்றிகள் போன்ற எல்லாவற்றையும் தருகின்ற சோட்டானிக்கரை பகவதி அம்மனை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.